ஒரு படத்துல ஒரு சீன் வரும். அதுல பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எல்லா வியாதியும் இருக்கும். கால்ல ஆணியில ஆரம்பிச்சு, முட்டி வலியில ஆரம்பிச்சு, இடுப்பு வலியில ஆரம்பிச்சு, அவனுக்கு கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து லங்ஸ்ல ப்ராப்ளமு, கை, கால் தூக்க முடியல, சரியா நடக்க முடியல, மூச்சு வாங்குது, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, தலைலாம் வலிக்குதுன்ற அளவுக்கு உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு வியாதி லிஸ்ட்ட சொல்லுவான். சொல்லிட்டு, "இதெல்லாம் குணமாவறதுக்கு ஒரே ஒரு மருந்து ஏதாவது வேணும்" அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் ஒரே மருந்துல சரியாயிடணும். இப்ப நமக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்த சீன் மாதிரி எல்லாருக்குமே சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் அதே போல தான். ஒரே மாத்திரைல எல்லாம் சரியாயிடணும். ஒரே விஷயத்துல எல்லாம் சரியாயிடணும். ஆனா அந்த மாரி கடவுள் ஒண்ணும் நம்மளுக்கு குடுத்துருக்காரு. நாம தான் அத சரியா பயன்படுத்துறதே இல்ல. நமக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ க்யூர் பண்றதுக்கு ஒரு விஷயத்த நம்மளுக்கு கடவுள் இயற்கையாவே குடுத்துருக்காரு. அத நம்ம உபயோகப்படுத்துறதே இல்ல. அதுதான் பிரச்சனை. மெயின் ப்ராப்ளமே அதுதான். என்னன்னு பார்க்குறீங்களா? தூக்கம். இல்லையா? ஸோ தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க எதுக்கு வேணா டாக்டர்ட்ட போங்களேன். கை, கால் வலிக்கு போங்க, தலைவலிக்கு போங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு போங்க, ஆட்டு வலிக்குதுன்னு போங்க. என்னத்துக்கு வேணா போங்க டாக்டர் கிட்ட. ஆனா அவங்க கேட்கிற முதல் கேள்வி, முக்கியமான கேள்வி. முதல் கேள்வியோ இல்லையோ, முக்கியமான கேள்வி, "நீங்க நல்லா தூங்குவீங்களா?" அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ, எல்லா வியாதிகளுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முழு காரணம், முதற் காரணம் தூக்கம். இந்த தூக்கம் மட்டும் ஒழுங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயமும் மேக்ஸிமம் சரியாயிடும். இப்ப அந்த படத்துல வந்த பிரச்சனைகள் போல, இப்ப ரீசென்ட்டா நமக்கு பார்த்தீங்கன்னா, பசி எடுக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோவம் வர்றது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம். இந்த மாரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாம மெமரி ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்ல நெறைய விஷயங்கள். இப்ப குழந்தைங்கலாம் கூட படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. குழந்தைங்கன்னா வெறும் சின்ன குழந்தைங்க மட்டும் இல்ல. பெரிய குழந்தைங்க கூட சரி. ஸோ தூங்குற 10 மணிக்கு முன்னாடி, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா சாப்பிட்டுடணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டிவி, ஃபோன கையில எடுக்காம இருக்கணும். ஏன்னா டிவி, ஃபோன் நீங்க பார்த்தீங்கன்னா, புக்க வச்சு படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா தூக்கம் வந்துரும். அதுவே நீங்க ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தூக்கமே வராது. இல்லைங்களா? ஸோ பிராக்டிகல் நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா, அந்த லைட் வந்து நமக்கு நம்ம தூக்கத்தையே உருவாக்குற அந்த என்சைம்ஸ், அந்த ஹார்மோன்ஸையே சுரக்க விடாது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, தூக்கமே வரமாட்டேங்குது. அதனால குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே 10 மணிக்கு முன்னாடி, 1 ஹவருக்கு முன்னாடி, அதாவது ஒரு 9 மணிக்கெல்லாம் ஃபோன தூக்கி ஓரம் வச்சிடணும். 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். 10 மணிக்கு நீங்க தூங்கி காலையில ஒரு 6 மணிக்கு முன்னாடி நீங்க எழுந்துட்டீங்கன்னா, உங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. வாழ்த்துக்கள்.